நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you through this online. காரணம், The reason, இந்த ஊழியமானது this ministry is தேவனால் ஏவப்பட்ட ஊழியம். God lead this ministry to. இந்த 7 நிமிடத்தில் ஊழியத்தின் மூலமாக This 7 minutes ministry is, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். you can able to see many changes happening in your life. சுகத்தை பார்ப்பீர்கள், You will start to experience health in your body. ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். You will start to experience blessings on your way. தேவனால் ஏவப்பட்டபடினாலே Because this ministry is led by God. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் பார்த்து I pray to you to continually watch this ministry. அநேகருக்கு இந்த ஊழியத்தை சொல்லுங்கள். I want you to share this ministry to all. அதன் மூலமாய் நீங்களும் இந்த ஊழியத்தில் இருப்பீர்கள். Through that, you will also be a member of this ministry. தேவனுக்கென்று ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். It is God saying that everyone should do the ministry of God. ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். God is honoring the one who is doing ministry for His name. அதிலாம் இதிலே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. Because you will receive a portion in it. இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, Not only praying for this ministry, நீங்கள் அநேகருக்கு இந்த ஊழியத்தை பகிர்ந்து சொல்லுங்கள். I want you to share this ministry to all. நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். Surely God will bless you. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, all things were made through Him. அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். Without Him, nothing was made. அவர்தான் உண்டாக்கினார். He created everything. இந்த வேளையில் கூட தியானிக்கும்படியாக So let us meditate in today's word. யோவானின் சுவிசேஷம் Gospel of John, அதே 1ஆம் அதிகாரம் chapter 1, 10ஆம் வசனம். verse 10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. He was in the world which came into being through Him, but the world had no knowledge of Him. அவர் உலகத்தில் இருந்தார். He was in this world. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளாக கடந்து வந்தார். 2000 years ago, Jesus came into this world. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். He lived in this world. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. That is what is saying in this verse. உலகத்தில் இருந்தார். He was in the world. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, The world which came into being through Him, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. but the world had no knowledge of Him. உலகம் என்று சொல்லும்போது When they say world, நாம் தான் உலகம். it represents us. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷராகிய நாம் தான் உலகம். We are the one who created through God. அவரும் உலகத்தில் நம்மை போல கடந்து வந்தார். He also came like a human form into this world. அவரால் உண்டாக்கப்பட்ட போதிலும் கூட Since we have been created through Him, குறிப்பாக அவர்கள் சொந்த ஜனங்களே, specifically their own people, யூதர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. the people of Israel, they didn't accept Him. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். They crucified Him. ஏனென்றால் அவருடைய பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக Because on behalf of their Old Testament laws, தேவன் ஒருவரே என்று அவர் விசுவாசிகளாய் இருந்தார்கள். they trusted God is one. அவர்தான் உலகம் என்று அவனுக்கு தெரியவில்லை. They didn't recognize Him. நமக்கு அந்த ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்திருக்கிறார். But God has given this revelation to us. அது பெரிய ஒரு பாக்கியம். That is a special one for us. அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். That is a great blessing for us. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் அறியாதபடி இருக்கிறார்கள். Many people out in this world, they are not recognizing Him. அவரை தெரியாதபடி இருக்கிறார்கள். They are not accepting Him. ஆனால் அவர்தான் உலகத்திலே நமக்காக கடந்து வந்தவர். But He is the one who came into this world for the mankind. உலகத்தில் அவர் இருந்தபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. When He was in this world also, they didn't accept Him. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் இன்றைக்கும் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. After He died and resurrected also, people didn't accept Him or know Him. ஏனென்று சொன்னால், Because அதற்கு முன்னிருக்கிற வசனத்தை பார்க்கும்பொழுது, before that verse 9 says, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. the true light which gives light to every man was then coming into the world. அவர்தான் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். He is the one who can able to give true light. அவரே மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். The Bible says here, He is a true light. இன்றைக்கு ஒளி என்று சொல்கிற அநேக வெளிப்பாடுகள் உண்டு. Many who says we have a light in us, அது நிலையான ஒளி அல்ல. but that light is not a permanent one. அது நிரந்தரமான ஒளி அல்ல. It is not a permanent one. The Bible அந்த says ஒளியை மனிதனால் உருவாக்க முடியும். that light a man can able all to form. ஆனால் இயேசுவோ But Jesus is. மெய்யான ஒளி என்று The பார்க்கிறோம். Bible says He is a true light. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அவர்தான். He gives light to every man. எந்த மனிதனையும் வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிற ஒளி அவர்தான். He is the one who can bring any man into light. வெளிச்சம் என்பது ஒரு
ஒரு ஆசீர்வாதம். Light is a blessing. வெளிச்சம் என்பது நமக்கு ஒரு சந்தோஷம். Brings happiness. வெளிச்சம் என்பது இன்மையை மாற்றும். When you are in light, you can able to overcome fear. பயத்தை போக்கும். It removes that fear. அவரே மெய்யான ஒளி. Bible says he is the true light. அவரை நோக்கி பார்க்கின்ற போது when we look unto him, அந்த வெளிச்சத்தின் மூலமாக through that light, எல்லா பயங்களும் விலகும். all the fears will go away. அந்த வெளிச்சத்தின் மூலமாக through that light, அநேக வெளிப்பாடுகள் கிடைக்கும். we can able to have many revelations about him. அந்த வெளிச்சத்தின் மூலமாக through that light, ஒரு தெளிவை பெற முடியும். we can able to have a clarity in our நம் lives. வாழ்க்கையிலே So in our lives also, உலகம் அறியாமல் இருந்தாலும் கூட, even though the world doesn't know him, உலகத்தின் மக்கள் அறியாமல் இருந்தாலும் கூட, the world people doesn't know him, நமக்கு அந்த அறிவை கொடுத்தார். God has given this knowledge to us. அதனால் தேவனுக்கு நன்றி சொல்லும்படி ஜெபிப்போம். So we thank God for that. அன்பின் ஆண்டவரே, Let's pray. Dear God, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் even though this world people all, உம்மை அறியாதபடி இருக்கும்போது, they doesn't know you, நாங்கள் இருக்கின்ற பகுதியிலே, Lord, the place where we are, நாங்கள் வசிக்கின்ற இடத்திலே, the place where we located, எங்களை சுற்றிலும் அநேகர் அறியாமல் இருக்கும்போது, the people around us doesn't know about you, எங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தபடினால், but you have given us the knowledge to know you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for that, Lord. உம்மை அறிந்தபடினால், As we know you, Lord, நீர் எங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருப்பதற்கு நன்றி. we know that you have planned to bless us today. இந்த மாத முடிவுக்குள்ளாக Before this month ends, எங்களை ஆசீர்வதிக்க எழுந்திருப்பதற்கு நன்றி. you are going to rise up and bless us. எங்கள் வீட்டிலே கடந்து வருவதற்கு நன்றி. Thank you for coming into our எங்களை homes. தொடுவதற்கு நன்றி. Thank you for touching our இல்லா lives. சமுதரவலபுரு, We thank you, Lord. வசு ரபுதரபுதருவியா, We thank you, Lord. அப்படியே தொடுவதற்கு நன்றி ஆண்டவரே. Thank you in the same way you're touching us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.